இது எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் போட்ட நாடகம். அதோட எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். யார்? இவர் வீட்டு பணத்தை எடுத்தே கொடுத்தாரு. எங்க அரசாங்க பணத்தை தான் கொடுத்த ஸ்டாலின் அவர்களே. அது எப்படி கடன் வாங்கி கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபாய் வந்து அரசாங்கத்தில் நிதியை பெருக்கி உயர்த்தி கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்கறீங்க. அது இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, எங்க இருக்கிற லட்சுமி, யாரு வேணாலும் முதலமைச்சரானா கொடுக்கலாம். கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன? இதுக்கு என்ன ஆட்சி தேவையா? நீங்க சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை,